welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 18 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 19 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 19 காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன் அப்படின்னா என்னன்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். Composition is a piece of writing that expresses our thoughts, feelings and ideas. ஓகேவா, இதுவும் நமக்கு ஒரு ரைட்டிங் தான். நம்மளோட தாட்ஸ், நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் நம்மள என்ன பண்ணலாம், ஓனாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இட் கேன் பி அ ஸ்டோரி. அதை எப்படிலாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு போயமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லெட்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேராகிராஃபாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்லனாலும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அபவுட் சம்திங் வி நோ ஆர் லைக். நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா நம்ம லைக் பண்ணுறது எதுனாலும் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஒர்க் ஷீட் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஏ பார்ட் பாருங்கள். லுக் அட் த பிக்சர் கேர்ஃபுல்லி அண்ட் டிஸ்கிரைப் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ இந்த பிக்சரை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இது என்ன பிக்சர்? தீபாவளி பிக்சர். தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிக்சர். கரெக்டாக ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபாதர் இருக்காங்க, ஒரு மதர் இருக்காங்க, 2 கிட்ஸ் இருக்காங்க. தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வந்து தீபாவளி பற்றி தான் நம்ம இப்போது எழுத போகிறோம். ஓகேவா, காம்போசிஷனில் நம்ம வந்து தீபாவளி பற்றி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ தீபாவளி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ உங்களோட ஓன் தாட்ஸை நீங்கள் இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேவா, நான் இப்போ வந்து சாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ஓன் தாட்ஸ் வந்து நான் இங்கே வந்து எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து தீபாவளி பற்றி எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதிக்கிறேன், தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்பர் கேஸில் தான் நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ தீபாவளி இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். எல்லாருக்குமே தெரியும், தீபாவளி இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். நான் வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்டில் தான் எழுத போகிறேன். ஓகேவா, இட் இஸ் மை ஃபேவரைட் ஃபெஸ்டிவல். நெக்ஸ்ட் வேற என்ன எழுதலாம்? we clean and decorate. என்ன பண்ணுவோம்? அவர் ஹவுஸ். நம்ம ஹவுஸை வந்து க்ளீன் பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம். அவர் ஹவுஸ் வித் தியாஸ். இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிக்சரில் இருக்குது பாருங்க, இதுதான் என்னது? தியாஸ். we clean and decorate our house with diyas and lights. Next என்ன பண்ணுவோம்? we wear new clothes. we wear new clothes and eat sweets. sweets சாப்பிடுவோம்ல, sweets like laddus and burfis. Next என்ன எழுதலாம்? we burst. எதை burst பண்ணுவோம்? ஃபயர் கிராக்கர்ஸ் burst பண்ணுவோம். we burst firecrackers and watch the sparks. sparkles வரும் இல்லையா ஃபயர் கிராக்கர்ஸ்ல இருந்து, in the sky. Diwali is a time for fun and celebration. With family and friends. ஐ லவ் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஸோ நான் என்னோட ஓன் தாட் யூஸ் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓன் தாட், ஓன் ஐடியா, ஓன் ஃபீலிங்ஸ் வச்சு நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு பேராகிராஃப் ஃபார்மேட்டில். நீங்கள் அதே மாதிரி உங்களோட ஓன் தாட், ஓன் ஃபீலிங், ஓன் ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், காம்போசிஷன் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ வந்து கிளாஸ் 2 அப்படின்றதுனால உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு பிக்சர் கொடுத்து அதுலேருந்து காம்போசிஷன் எழுத வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரீகேப் பார்த்துடலாம். Diwali is a festival of lights. It is my favorite festival. We clean and decorate our house with diyas and lights. We wear new clothes and eat sweets like laddus and burfis. We burst firecrackers and watch the sparks in the sky. Diwali is a time for fun and celebration with family and friends. I love Diwali. ஓகேவா? ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பி பார்ட் பாருங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் டிஸ்கிரைப் இட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். ஸோ இது என்ன பிக்சர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்சாவும் ஆனாவும் இருக்காங்க. எல்சா அண்ட் ஆனா, கரெக்டா? ஸோ இவங்கள பற்றி, இவங்க வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்கள பற்றி தான் நம்ம இப்போ காம்போசிஷன் வந்து எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன எழுதலாம், எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட் கார்ட்டூன் கேரக்டராக தான் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். My favorite cartoon character is Elsa and Anna from Frozen. ஸோ எல்சா அப்படின்றவங்க வந்து என்னது, ஷீஸ் அ குயின், கரெக்டா? ஷீஸ் அ குயின் வித், அவங்கக்கிட்ட என்ன இருக்கும், மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும், கரெக்டா? வித் மேஜிக்கல் பவர்ஸ் எல்சா கேன் மேக் snow and ice with just a wave. கரெக்டாக ஒரு வேவ் மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேவ் மாதிரி பண்ணுவாங்க. பண்ணி அவங்க வந்து ஸ்னோ அண்ட் ஐஸ்லாம் மேக் பண்ணுவாங்க, கரெக்டாக? வித் ஜஸ்ட் a wave of her hand. I love her beautiful ice palace and her lovely sister. Elsa and Anna வந்து sisters தானே? ஆமா. Lovely sister Anna. Elsa is kind and brave. I like singing. என்ன சிங் பண்ணுவாங்க? Let it go. Let it go. ஸோ அதனால அதை வந்து சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதிக்கலாம். Let it go from Frozen. ஃபைனலாக நான் என்ன எழுத போகிறேன்னா, ஐ விஷ். என்னோட விஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் பவர்ஸ் லைக் எல்சாஸ். ஸோ உங்களோட விஷயம் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக? உங்களுக்கும் இதே மாதிரி மேஜிக்கல் பவர்ஸ் எல்சா மாதிரி வரணும்னு நினைப்பீங்க. ஸோ ஐ விஷ் ஐ ஹேட் பவர்ஸ் லைக் எல்சாஸ். ஸோ இங்கே வந்து நம்ம அப்பாஸ்டிஃபி எஸ் போட்டுக்கலாம். full stop. ஓகேவா? ஸோ ஒரு ரீகேப் பார்த்துடலாம். My favorite cartoon character is Elsa and Anna from Frozen. She is a queen with magical powers. Elsa can make snow and ice with just a wave of her hand. I love her beautiful ice palace and her lovely sister Anna. Elsa is kind and brave. I like singing Let It Go from Frozen. I wish I had powers like Elsa's.
நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதி பாருங்கள் காம்போசிஷன் எல்சா அண்ட் ஆனா பற்றி. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.